உங்களை அன்புடன் அழைக்கிறது மகேந்திரா மோட்டார்ஸ். ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வண்டி மாடல் 2007 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி தான். இந்த வண்டி நார்மல் ஸ்டேரிங் தான். இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா 2007, ஒரே ஓனர் தான். இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூரில் தான் இருக்குது. இந்த வண்டி திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த வண்டியில் எந்த இன்ஜின் வேலையும் கிரவுண்ட் வேலையும் கிடையாது. வண்டி ஹவர்ஸ் வெறும் 10,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். அவங்க யூஸ்க்கு மட்டும் ஓட்டிருக்காங்க. 9 கொத்து 5 கொத்து இது மாதிரி ஓட்டிருக்காங்க. வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. எடுத்துகிட்டு போய் வண்டி கண்டிஷனில் ஓட்டிக்கலாம். இந்த வண்டி ப்ரைஸ் 1,50,000 ரூபா சொல்லியிருக்காங்க. வண்டியில் எஃப்சியெல்லாம் இல்லை, சிங்கிள் ஓனர் வண்டி தான். வண்டி இன்ஜின் வேலை கிரவுண்ட் வேலை எந்த வேலையுமே கிடையாது. எடுத்துகிட்டு போய் வண்டி கண்டிஷனில் ஓட்டிக்கலாம். அந்த வண்டி பக்காவாக தெளிவாக இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. எடுத்துகிட்டு போய் வண்டி கண்டிஷனில் ஓட்டிக்கலாம். இந்த வண்டி ஹவர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா வெறும் 10,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். ஒரே ஓனர்கிட்ட தான் இருக்குது. திருப்பூரில் தான் இருக்குது. திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த வண்டி. உங்களுக்கு இந்த வண்டி வேணும்னா நேரில் போய் பேசி கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம். அந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. ஒரே ஓனர் வண்டி தான். வண்டி கண்டிஷன் பக்காவாக தெளிவாக இருக்குது. வண்டியில் இன்ஜின் வேலை கிரவுண்ட் வேலை எந்த வேலையுமே கிடையாது. முன்னாடி பம்பர் பார்த்துக்குங்க, ஒரிஜினல் பம்பர் தான் போட்டிருக்காப்புல. பாருங்கள், பக்காவாக தெளிவாக இருக்குது. ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு இருக்குது. இந்த பம்பர் இந்த டாப்பு தரமான டாப்பு தான் போட்டிருக்காப்புல டிராக்டருக்கு. இந்த டாப்பு பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே கிடையாது. இந்த டாப்லேயும் எந்த உடசலும் கிடையாது. எடுத்துகிட்டு டாப்பும் பக்காவாக தெளிவாக போட்டிருக்காப்புல. நார்மல் ஸ்டேரிங், நார்மல் பிரேக் வண்டி தான். வண்டி ரொட்டேட்டர் ஓடாத வண்டி. பாருங்கள், பக்காவாக இருக்குது. இந்த வண்டியில் டாப்பெல்லாம் பக்காவாக தெளிவாக இருக்குங்க. வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பம்பரு டாப்பு வந்துடும். நீங்கள் இந்த வண்டி வெறும் 1,50,000 ரூபா. நேரில் போய் பேசி கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம். நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசி எடுத்து ரன்னிங் கண்டிஷனில் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். அந்த வண்டியை எந்த குறைபாடும் கிடையாது. வண்டியில் இன்ஜின் ஆயில் மாற்றிருக்கேன்னு சொல்லியிருக்காப்புல. வண்டி தொலி ஓடாத வண்டி தான். பாருங்கள், தெளிவாக வெறும் 1,50,000 ரூபா. அந்த வண்டி ஒரே ஒன்றத்தை தான் இருக்குது. அவங்க யூஸ்க்கு மட்டும் ஓட்டிருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே கிடையாது. நான் சொல்கிறேன்னுலாம் இல்லை, நீங்கள் பார்த்து செக் பண்ணி பார்த்தே வாங்க போகிறது நீங்கள் தான். இந்த வண்டியில் நீங்கள் மெக்கானிக் கூட்டி போய் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. இந்த வண்டி எடுங்க நான் சொல்லலை, கம்மி பட்ஜெட்டில் இருக்குது நீங்கள் எடுங்கன்னு சொல்ல. நீங்கள் மெக்கானிக் கூட்டி போய் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. உங்களுக்கு ரேட்டு என்னான்னு தெரியும், நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறது தான். இந்த வண்டியில் டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா முன்னாடி அரை கண்டிஷனில் தான் இருக்குது, பின்னாடியும் அரை கண்டிஷனில் தான் இருக்குது. 2 டயருமே டயர் மாற்றி தான் யூஸ் பண்ண முடியும். ரெண்டுமே ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இந்த டயர் கண்டிஷனும் இந்த வண்டியில் டயர் கண்டிஷன் சொல்லிட்டேன், பார்த்துங்க. பின்னாடி டயர் பார்த்துக்குங்க. நீங்கள் ஒரிஜினல் பட்டன் போட்டாலும் போட்டுக்கலாம் அந்த வண்டியில். இல்லை நீங்கள் எம்ஆர்எஃப் டயரே வாங்கி மாட்டினாலும் மாட்டிக்கலாம். அந்த வண்டியில் பக்காவான தெளிவான வண்டி தான். இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரன்னிங் கண்டிஷனில் ஓட்டிக்கலாம். ஒரிஜினல் பெயிண்டிங்காக தான் இருக்குது. தொலி எதுவும் ஓடாத வண்டி தான். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் தொலி ஓடாத வண்டின்னு. வண்டி ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு இருக்குது. ஒரே ஒன்று தான். வண்டியில் லைட்டு இண்டிகேட்டு எதுவுமே எரியாது. ஹாரன் மட்டும் அடிக்கும். முன்னாடி டூம் லைட்டு மட்டும் ஒரு லைட்டு மட்டும்தான் எரியும். ஒன்று பீஸ் போச்சு. நீங்கள் அதுவும் அந்த வண்டி எடுத்திங்கன்னா அந்த லைனிங்கும் மாற்றி செக் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இந்த வண்டியில் சீட் கவர் பார்த்திங்கன்னா சீட் கவரும் கம்பெனி சீட் கவர் தான் போட்டிருக்காப்புல வண்டியில். இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. செல்ஃப் மோட்ரு கூட வேலை பார்த்து தான் போட்டிருக்காப்புல. பேட்ரி மாற்றலை வண்டி பேட்ரி. ஆனால் ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்கும் பேட்ரியும். நீங்கள் பார்த்து மெக்கானிக் கூட்டி போனால் அந்த வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு மெக்கானிக்கே சொல்லிடுவாங்க. நீங்கள் மெக்கானிக் கூட்டி போய் செக் பண்ணி பார்த்து இந்த வண்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான வண்டி, டூ வீலர், டிராக்டரு
எந்த வண்டியானாலும் சேல்ஸ் பண்ணாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள், சேல்ஸ் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு வேணும்னா வாங்கியும் கொடுப்போம். நான் கஸ்டமர் நம்பர் கமெண்ட் பாக்ஸில் அனுப்பிச்சுட்றேன். கான்டாக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம். அந்த வண்டியில் திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. நீங்கள் கஸ்டமர்கிட்ட அந்த ஃபோன் நம்பர் தரேன், கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு எந்த ஏரியா லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் போய் நேரில் போய் பேசி எடுத்துக்கங்க. இந்த வண்டியில் எந்த குறைபாடும் இல்லை, நான் சொல்லிட்டேன். நீங்கள் ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது. நீங்கள் எடுத்திங்கன்னா 2வது ஓனர் வண்டி தான், சிங்கிள் ஓனர் வண்டி தான் இது. நீங்கள் எடுத்திங்கன்னா 2வது ஓனர், கம்மி பட்ஜெட்லேயே தான் இருக்குது. வெறும் 1.5 லட்ச ரூபா தான் இந்த வண்டி. இந்த வண்டி 5/5 வண்டி தான். 5/5 வண்டி மகேந்திரா. இந்த வண்டி மாடல்னால் நல்லாயிருக்கும், உங்களுக்கே தெரியும். நீங்கள் டிராக்டரு பழைய மாடல் வண்டி வச்சுருந்தாலும் உங்களுக்கு தெரியும். பழைய வண்டி மெத்தட் புது வண்டியில் வராது. வண்டி என்ன சென்சார் வந்திருந்தாலும் அந்த பழைய வண்டியில் சென்சார்லாம் கிடையாது. வண்டி இன்ஜின் வேலை, க்ரௌண்ட் வேலை எந்த வேலையுமே இல்லைன்னா வண்டி ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும். வண்டியில் வேலை வச்சா மொத்தமாக தான் வைக்கும். வண்டியில் இவங்க யூஸ்க்கு மட்டும் ஓட்டிருக்காங்க. அந்த வண்டியில் ஃபுல்லாக எந்த வேலையுமே கிடையாது. எடுத்துகிட்டு ரன்னிங் கண்டிஷனில் ஓட்டிக்கலாங்க. நான் சொல்கிறேனுக்கானலாம் இல்லை, இந்த வண்டி நல்லா தான் இருக்குது. வண்டி இன்ஜின் வேலை துள்ளி கூட இல்லைங்க, அடித்து சொல்லலாங்க. நீங்கள் மெக்கானிக் கூட்டி போய் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டி. இப்போ இந்த வண்டி வெறும் 1 லட்ச ரூபாய்க்கு கஸ்டமர் தரேன்ருக்காப்புல. வண்டி மாடல் 2007 மாடல் தான். நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். அந்த வண்டியில் இன்ஜின் ஆயில் மட்டும்தான் மாற்றிருக்காப்புல, க்ரோன் ஆயிலெலாம் மாற்றலை. நீங்கள் அந்த வண்டி எடுத்திங்கன்னா க்ரோன் ஆயில் மாற்றிட்டு 4 டயரும் மாற்றிட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியை. உங்களுக்கு இது மாதிரி 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இது மாதிரி வண்டி பட்ஜெட்டில் வண்டி டிராக்டரு பார்க்குறீங்கன்னா நம்மளால கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்மி பட்ஜெட்டில் எடுத்துக்கலாம். செகண்ட் ஹேண்ட் டிராக்டரு உங்களுக்கு ஹை ரேஞ்சில் வேணுனாலும், உங்களுக்கு பேமெண்ட் கூட போட்டு கொஞ்சம் மாடல் பார்த்து வாங்குறீங்கனாலும் இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டியே இருக்குது. பாருங்கள், இந்த வண்டியில் ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு இருக்குது. வண்டியில் எந்த வேலையுமே கிடையாதுங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரன்னிங் கண்டிஷன் செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் அந்த வண்டியை. உங்களுக்கு இது மாதிரி டிராக்டர் 2 வீலர் வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சோன்னே கான்டாக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துங்க. வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேறு யார்கிட்டயாச்சும் சொல்லுங்கள். வண்டி பக்காவாக தெளிவாக இருக்குது. கம்மி பட்ஜெட்டில் டிராக்டர் வாங்குறவங்களாம் இருப்பாங்க. வேணும்னா சொல்லுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள், இந்த வண்டியை எடுத்துக்கலாம். நோ பட்ஜெட்டில் இந்த டிராக்டர் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், எடுத்துக்கலாம். இது மாதிரி டிராக்டரு 2 வீலர் எது சேல்ஸ் பண்ணாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குறம்போது இந்த வண்டி யூடியூப்பில் பார்த்துட்டு போய் வாங்குறீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லிடுங்க, நாங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்தோன்னு. அவங்க டீசல் எதுவும் 2000 3000 எதுன்னு போட்டு விடுவாங்க. நம்ம சேனலில் ஆட் பண்ணியிருக்கோம் அவங்க நீ நம்ம சேனலில் பார்த்துருப்பேன்னு சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு டீசல் 2000 3000 ஏதோ டீசலாச்சும் போட்டு தருவாங்க அந்த வண்டியில். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல் பட்டன் மட்டும் தட்டி விட்ருங்க. இந்த வண்டியில் மெக்கானிக்கை பொறுத்தவரை வண்டியில் செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. வண்டி இன்ஜின் வேலை, க்ரௌண்ட் வேலைலாம் இருக்கும். ஆனால் சோப் டப்பா மாதிரி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குன்னு விற்றுருவாங்க. வண்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கங்க. என்ன பழைய வண்டி இருந்தாலும் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. நீங்கள் பார்க்க வேணாம் நீங்கள் ஓட்டி ரன்னிங் கண்டிஷனில் எத்தனை ஹவர்ஸ் ஓடி இருக்குது எல்லாம் பார்த்து எடுத்துங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டி விட்ருங்க.